இது MIG வெல்டிங்கில் பொதுவாக படும் 3 வயர் சைஸஸ். 0.mm வயர் டயமீட்டர் மாறும்போது அதற்கேற்ற வயர் ஃபீட் ஸ்பீடு, கரண்ட் மற்றும் வோல்டேஜ் செட்டிங்கும் மாறும். 0.8mm வயர் பொதுவாக தின் மற்றும் லைட் ஃபேப்ரிகேஷன் வேலைகளுக்கு வசதியானது. தின் ஷீட்டில் ஹீட் இன்புட்டை கண்ட்ரோல் செய்ய உதவும். கரண்ட் மற்றும் வோல்டேஜை அதிகமாக வைத்தால் பர்ன் த்ரூ ஏற்படலாம். 1.2mm முதல் 2mm வரை ஷீட்டுக்கு 0.8mm வயர் பயன்படுத்தும் போது குறைஞ்ச செட்டிங்கில் தொடங்கி டெஸ்ட் வெல்ட் செய்யலாம். பீட் மற்றும் பெனட்ரேஷன் பார்த்து செட்டிங் அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம். 1.0mm வயர் மீடியம் திக்னஸ் ஃபேப்ரிகேஷனுக்கு மிகவும் பிராக்டிக்கல். 3mm 4mm மற்றும் அதற்கு மேல் திக்னஸில் ஜாயிண்ட் மற்றும் மஷின் கெப்பாசிட்டிக்கு ஏற்ப பயன்படுத்தலாம். 1.0mm வயரில் வயர் ஃபீட் ஸ்பீடு அதிகரிக்கும் போது கரண்ட் பொதுவாக அதிகரிக்கும். வோல்டேஜை அதர் பேலன்ஸ் செய்ய வேண்டும். ஆர்க் சவுண்ட் மற்றும் பீட் அப்பியரன்ஸ் நல்ல செட்டிங்கு முக்கியமான இண்டிகேட்டர்ஸ். 1.2mm வயர் ஹெவியர் ஃபேப்ரிகேஷனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதிக டெப்போசிஷன் தேவைப்படும் வேலைகளில், ஆனால் மஷின் டியூட்டி சைக்கிள் மற்றும் அவுட்புட் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற வயர் சைஸை தேர்வு செய்ய வேண்டும். சிம்பிளாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் 1.0mm மீடியம், 1.2mm ஹெவி ஃபேப்ரிகேஷன். ஆனால் பிளேட் திக்னஸ் மட்டும் பார்த்து வயர் தேர்வு செய்யக்கூடாது. வயர் ஃபீட் ஸ்பீடு தான் MIG வெல்டிங்கில் முக்கியமான பாராமீட்டர். வயர் ஃபீட் அதிகமாக இருந்தால் கரண்ட் பொதுவாக அதிகரிக்கும். மிகவும் அதிகமாக இருந்தால் ஆர்க் அன்ஸ்டேபிள் ஆகலாம். மிகவும் குறைவாக இருந்தால் ஆர்க் லெங்த் டெப்போசிஷன் சரியாக இருக்காது. வயர் ஃபீட் மற்றும் வோல்டேஜ் இரண்டையும் தனித்தனியாக பார்க்கக்கூடாது. வயர் ஃபீட் கரண்ட்டை பெரிதும் பாதிக்கும். வோல்டேஜ் ஆர்க் லெங்த் மற்றும் பீட் கேரக்டரிஸ்டிக்ஸை பாதிக்கும். இரண்டையும் பேலன்ஸ் செய்து டெஸ்ட் வெல்ட் செய்ய வேண்டும். வயர் சைஸ் சரியாக இருந்தாலும் ஷீல்டிங் கேஸ் சரியாக இல்லை என்றால் வெல்ட் குவாலிட்டி பாதிக்கப்படும். கேஸ் டைப் மற்றும் ஃப்ளோ ரேட் உங்கள் வெல்டிங் ப்ரொசீஜருக்கு ஏற்ப இருக்க வேண்டும். அதிக கேஸ் ஃப்ளோ எப்போதும் நல்ல ஷீல்டிங் என்று அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு வயர் சைஸுக்கும் ஒரு ஃபிக்ஸ் நம்பரை மனப்பாடம் பண்ணாதீங்க. முதலில் மேனுஃபேக்சரர்ஸ் ரெக்கமெண்டட் ரேஞ்சில் தொடங்குங்க. ஸ்கிராப் பிளேட்ல டெஸ்ட் வெல்ட் பண்ணி தேவையான செட்டிங்கை குவாலிஃபை பண்ணுங்க. அப்ரூவல் ஒர்க் ஷாப் பாராமீட்டர் சார்ட்ல பதிவு பண்ணலாம். 0.8 1.2mm வயர் சைஸ் மாறும்போது வெல்டிங் பாராமீட்டர்ஸும் மாறும். எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து தான் ஃபைனல் செட்டிங் வேண்டும்.